பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. உலக புகழ்பெற்ற குலசேகரன்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழாவின் 3ஆம் நாள் நிகழ்ச்சியில் அம்பாள் ரிஷப வாகனத்தில் பார்வதி அம்மன் கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக அம்மனுக்கு பால், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருள்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி குலசேகரன்பட்டினத்தில் உள்ள முத்தாரம்மன் ஆலய தசரா திருவிழா மற்றும் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு ருத்ர தர்ம சேவா சார்பில் 15வது ஆண்டாக காளி வேடமணிந்த பக்தர்கள் ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அலகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் பக்தர்கள் கோயிலுக்கு ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் குணசீலத்தில் அமைந்துள்ள பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோயில் பிரம்மோற்சவத்தின் 2ஆம் நாள் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. சுவாமி சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி வாகன மண்டபத்தில் காட்சியளித்தார். கும்ப தீபாராதனைக்கு பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க வெளி பிரகாரங்களில் சுவாமி வீதி உலா வந்து சேவை சாதித்தார். திருவீதி உலாவின் போது திரளான பக்தர்கள் பக்தி கோஷங்கள் முழங்க சுவாமியை தரிசனம் செய்து வழிபட்டனர். செங்கல்பட்டு மறைமாவட்டம் வண்டலூரை அடுத்த கொளப்பாக்கத்தில் அமைந்துள்ள புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தின் 58ஆம் ஆண்டு திருவிழாவையொட்டி கொடியேற்ற நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. ஆலயத்தில் சிறப்பு திருப்பலிக்கு பின்னர் கொடிக்கு அர்ச்சிப்பு செய்யப்பட்டு ஆலய கொடி மரத்தில் ஏற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு இறை மக்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் கலந்து கொண்டு புனித மிக்கேல் அதிதூதரை வழிபட்டனர். மதுரை மாவட்டம் சோழவந்தன் அருகே மேலக்கால் கணவாயில் உள்ள சையது வரிசை இப்ராஹிம் சாஹிப் ஒலியுல்லா தர்காவில் சந்தனக்கூடு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி விருதுநகர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 20 மாவட்டங்களிலிருந்து இஸ்லாமிய பெருமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் தர்கா முன்பு தீபம் ஏற்றி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். பலர் முடி காணிக்கையும் செலுத்தி வழிபாடு நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரம் ஆதீன மடத்தில் மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியாரின் சஷ்டியபத்த பூர்த்தியை முன்னிட்டு யாகசாலை அமைப்பதற்கான பந்தக்கால் முகூர்த்தம் நடும் விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு கடைவீதியில் அருள் பாலிக்கும் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோவில் புரட்டாசி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாறை ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. திரளான பெண்கள் முளைப்பாறைகளை ஊர்வலமாக கொண்டு வந்து அம்மனை வழிபட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டி பக்தி பரவசத்துடன் அம்மனை வழிபட்ட பின்னர் முளைப்பாறையை மஞ்சள் ஆற்றில் கொண்டு சென்று கரைத்தனர்.
தருமபுரி மாவட்டம் காட்டு சீகலஹள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள சஞ்சீவராய பெருமாள் திருக்கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் மற்றும் கற்பூர ஜோதி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் சீர்வரிசை தட்டுகளை ஊர்வலமாக கொண்டு வர சுவாமிக்கு மாலை மாற்றும் வைபவம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத சஞ்சீவராய பெருமாளுக்கு மங்கள இசை முழங்க திருக்கல்யாண வைபவம் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு பெருமாளை மனமுருக வழிபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ராமநாயக்கன் பாளையத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு பொன்னியம்மன் கோவில் சிதிலமடைந்த தேர் புனரமைக்கப்பட்டு தேர் வெள்ளோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. தேருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் மங்கள வாத்தியங்கள் மற்றும் வான வேடிக்கைகள் முழங்க ஏராளமான பக்தர்கள் பக்தி கோஷங்கள் முழங்க தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாராமன் கோயில் தசரா திருவிழாவையொட்டி கும்ப தீர்த்தம் எடுத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுவாமி வேடமணிந்த பக்தர்கள் கடலில் இருந்து கும்ப தீர்த்தத்தை பக்தி பரவசத்துடன் ஊர்வலமாக கோயிலுக்கு கொண்டு வந்து அம்மனை வழிபட்டனர். சில பக்தர்கள் நாக்கில் சூடம் ஏற்றி பக்தி பரவசத்துடன் ஆடி வழிபாடு நடத்தினர். உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை நகரில் அமைந்துள்ள அருள்மிகு அண்ணாமலையார் கோயிலில் நவராத்திரி விழாவின் 4ஆம் நாள் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. அம்பாளுக்கு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மனோன்மணி அலங்காரத்தில் எழுந்தருளி காட்சியளித்தார். வேத மந்திரங்கள் முழங்க அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் உறையூர் வெக்காளியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி பண்டிகையின் 5ஆம் நாள் நிகழ்ச்சி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. உற்சவர் வெக்காளியம்மன் அன்னபூரணி அலங்காரத்தில் எழுந்தருள மகா தீபாராதனை செய்யப்பட்டது. பின்னர் அம்மன் ஆலய உள்பிரகாரத்தில் 3 முறை வலம் வந்து அருள் பாலித்தார். இதில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை மனமுருக வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர். காரைக்காலை அடுத்துள்ள திருநள்ளாறில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் நவராத்திரியை முன்னிட்டு ஸ்ரீ பிராணாம்பிகை தாயார் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அலங்காரத்தில் அருள் பாலித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி திருவெரும்பூர் அடுத்துள்ள காட்டூர் பாலாஜி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை ஆலயத்தில் நவராத்திரி 5ஆம் நாள் நிகழ்ச்சியையொட்டி மருதாணி சாத்தி மூல மந்திர பூஜை நடைபெற்றது. அம்பாளுக்கு சந்தனம், பன்னீர், தேன் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் நடத்தி கலச அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்பாளுக்கு மருதாணி சாத்தி லலிதா திரிசதி அர்ச்சனை செய்து சிறப்பு பிரார்த்தனை காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டு அம்பாளை வழிபட்டனர்.